ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? இந்த கீரையை நிறைய பேர் பார்த்துருக்கலாம். நிறைய பேருக்கு இது புதுசாக கூட இருக்கலாம். இது கீரையா அப்படிங்கிற கேள்வி கூட இருக்கலாம். நிறைய பேர் இது நீர்நிலைகளில் பார்த்துருப்பீங்க. ஒரு நீல நிறப்பூ அல்லது வெள்ளை நிறப்பூவோட பார்த்துருப்பீங்க. இந்த கீரையோட பேர் வாட்டர் ஸ்பினாச் அப்படின்னு ஆங்கிலத்திலும், தமிழில் வந்து வல்லக்கீரை, வெள்ளைக்கீரை அல்லது வள்ளல் கீரை அப்படிங்கிற மாதிரி பல பேர்களில் ஊருக்கு ஏற்ற மாதிரி இந்த கீரையை வந்து பேர் சொல்லி அழைப்பாங்க. இந்த கீரை ரெகுலராக நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்காது. ஆனால் கீரைக்காரங்க கிட்ட சொல்லி வச்சு இந்த கீரையை நாம் வாங்கலாம். இது நான் வந்து சிறுவாபுரி கோவிலுக்கு போகும்போது அங்கே வயலில் ஒரு வெள்ளை நிற பூக்களை பார்த்து ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு பூக்களுக்காக தான் இந்த செடியை எடுத்தேன். அதன் பிறகு தான் தெரிஞ்சுது இது வள்ளல் கீரை அப்படின்னு. சரி, இதை கொண்டு வந்து ஒரு அள்ளி தொட்டியில் சும்மா அப்படி போட்டு விட்டேன். அவ்வளோதான், நட்டு கூட விடலை, அப்படியே போட்டு விட்டேன். ஆனால் இந்த கீரை என்னாச்சுன்னா அப்படியே எல்லா தொட்டிக்கும் அள்ளி தொட்டிக்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட மெயின் க்ராப்பை விட வேறு எது இருந்தாலுமே அது களைச்செடி தான் இல்லையா? நான் வந்து அள்ளி செடிகளை வந்து மெயினாக நான் இங்கே வளர்த்துட்ருக்கேன். ஒரு அள்ளி தொட்டியில் தான் இந்த செடியை போட்டு வச்சுருந்தேன். ஊனி கூட வைக்கல, போட்டு வச்சுருந்தேன். ஆனால் அது என்னாச்சுன்னா இன்றைக்கி ஃபுல்லாக என் தொட்டி ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு. இந்த தொட்டியில் தான் நான் போட்டு வச்சுருந்தேன். இதில் அள்ளி செடி வச்சுருந்தேன், சும்மா போட்டு வச்சுருந்தேன். ஆனால் இன்றைக்கி என்னாச்சுன்னா நான் அப்படியே கொஞ்சம் சரி கீரை தானே தேவைக்கு பறிச்சிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தேன். ஆனால் இப்போ பாருங்களேன், ஒரு தொட்டியிலேருந்து நான் இவ்வளோ கீரை பறிச்சிருக்கேன். ஒரே ஒரு தொட்டி. ஜஸ்ட் இப்போ தான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தேன். ஏன்னா ஃபுல்லாக பாசி படர்ந்துருச்சு. அதிலேருந்து அள்ளி செடி எங்கன்னு தெரியல, அதனால் ஃபுல்லாக இன்றைக்கி பறித்து எடுத்துட்டேன். ஸோ இன்றைய சமையலுக்கு வெள்ளைக்கீரை எனக்கு கிடச்சிருக்கு. இதோட முக்கியமான பலன் என்னன்னு பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது பெண்களுக்கு பெரிய பிரச்சனை, பெரும்பாடுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த கீரையை வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இது வந்து வள்ளல் கீரை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப வளர விடாமல் கிள்ளி வளர்த்தோன்னா இந்த மாதிரி பசுமையான கீரை கிடைக்கும். ரொம்ப சுலபமாக வளர்க்கலாம். ரொம்ப இதுக்கு வந்து பராமரிப்பு தேவை அப்படிங்கலாம் இல்லை. ஒரு தொட்டியில் கொஞ்சம் மண் வச்சு அதில் தண்ணியை நிரப்பி அந்த தண்ணியில் இந்த கீரையை வந்து ஒரு சின்ன துண்டு அப்படி நட்டு விட்டுட்டிங்கன்னா இது ரொம்ப சுலபமாக வளரும். இதில் வரக்கூடிய பூவும் ரொம்ப அழகாக இருக்கும். மார்னிங் க்ளோரி மாதிரி வெண்மை நிறத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். கீரையும் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. அதோட கலர் ஃப்ளோரசன்ட் கலரில். ஸோ நீங்கள் அழகுக்காக வளர்க்குறதுனாலும் வளர்க்கலாம், இல்லை இதை வந்து நீங்கள் மருத்துவத்துக்காக வளர்க்குறதுனாலும் வளர்க்கலாம். கீரைக்கு கீரை, மருந்துக்கு மருந்து. ஸோ இந்த செடியை, இந்த வள்ளல் கீரையை நீங்கள் உங்கள் மாடியில் சுலபமாக வளர்த்து பயன்பெறுங்க. ஹாப்பி கார்டனிங்.